அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியா ராதிகாவை மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. ஆனா ஆசைப்பட்டாலும் ஃபோன் பண்ணா நம்ம ராதிகாவோட நம்பர் ரீச் ஆகுறதில்ல. இன்னொரு பக்கம் நம்ம கோபி என்ன பண்ணுறேன்னா, ராதிகா எங்கே இருக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத தெரியாமல் தவச்சிக்கிட்டு என்ன பண்ணுறேன்னா பாக்கியா கிட்ட வந்து பேசுகிறாங்க. பாக்கியா, உண்மையை சொல்லு, உனக்கு ராதிகா எங்கே இருக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியும் தானே, இது தெரிஞ்சால் சொல்லு பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நம்ம பாக்கியா வந்து, இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, அவங்களுக்கு எப்பயாச்சும் பேசணும்னு தோணுச்சுன்னா அவங்க என்கிட்ட பேசுவாங்க, மற்றபடி அவங்க எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற எந்த டீட்டெயில்ஸுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கோபிக்கிட்ட சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் கோபி பாக்கியா எல்லாத்தையும் நடந்துக்கிறத பார்த்து நம்ம ஈஸ்வரி ரொம்பவே வம்பிழுக்கிறாங்க. பாக்கியா கிட்ட, என்ன பாக்கியா, என் பையன் கஷ்டப்படுறதை பார்த்து நீ சந்தோஷப்படுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே பாக்கியா வந்து, அத்தை யாரோட கஷ்டத்துலேயும் நான் சந்தோஷப்படுறவ கிடையாது, அவங்கவுங்க வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைக்கு நான் என்ன பண்ண முடியும், அது உங்கள் மகனாக தேடிக்கிட்ட வாழ்க்கை, வேணும் வேணான்னு முடிவெடுக்கிறது அவங்க ரெண்டு பேரோட உரிமை, இதில் நான் தலையிட என்ன இருக்குது, நீங்கள் ஏன் தேவையில்லாமல் என்ன இழுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வர் வந்து, என்னவோ நீ பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை, பிடிக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க. சொன்னதால் மட்டும் இல்லாமல் நம்ம கோபிக்கிட்டே பேசுகிறாங்க. கோபி, தயவு செஞ்சு சொல்கிறது புரிஞ்சுக்கோ, விட்டுட்டு போனவளை நினச்சி நீ வருத்தப்பட்டுட்டே இருந்தேன்னா உன்னை நினச்சி நாங்கள் எல்லோரும் கவலைப்பட வேண்டியதாக இருக்குது, அவளை மறந்து தொலைச்சிடுடா, அவள் உன்னோட வாழ்க்கைக்கு தேவையே இல்லை, அவள் வந்ததுக்கப்புறம் தான் உனக்கு எவ்வளோ பிரச்சனை வருது, நான் எத்தனை தடவை சொல்கிறேன், ஆனால் நீ ஏன் எதையுமே கேட்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் கோபி என்ன பண்ணுறா, இல்லைம்மா என்னால் ராதிகா இல்லாத ஒரு வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியல, அவள் ஏன் என்னை கன்சிடர் பண்ணாமல் இந்த டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கானே எனக்கு தெரியல, ஒரே ஒரு தடவை நான் ராதிகாவை பார்த்தா கூட எனக்கு இந்த கேள்விக்கான பதில் எல்லாம் தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் நான் பாட்டு இருப்பேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி வந்து சொல்கிறாங்க. என்னவோ போடா கோபி, எவ்வளோ சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் விரக்தியோடு போகிறாங்க. இல்லை கோபி ஒரு ஸ்டாண்டர்டாக இல்லாமல், அதாவது ஏதாச்சும் ஒரு டென்ஷன்லேயே இருக்கார் எனி டைம். ஒரு பக்கம் ராதிகா இல்லை, இன்னொரு பக்கம் ராதிகா போனதுக்கு ஒரு வகையில் நம்மளே காரணமோ அப்படிங்கிற மாதிரி பல அங்கெல்லாம் யோசிச்சுட்ருக்காரு. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.